இன்றைக்கி நம்ம 2 சாமுவேலோட சுருக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுல் வந்து இறந்து போகிறாரு. அதை தாவீதுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தாவீது தெரிஞ்சதும் அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கப்புறமா தாவீது யூதாவோட அரசராக ஆகுறாரு. அப்புறம் யோவாபோட தம்பி வந்து அசாவேல சவுலோட படைத்தலைவரான அப்னேர் கொலை செய்கிறாரு. சவுலோட மகன் இஸ்போசேத் அரசராக அவங்க ஊரில் இருக்கார். அப்போ அப்னேருக்கும் இஸ்போசேத்துக்கும் வாக்குவாதம் வருது. அதில் வந்து அப்னேர் தாவீது பக்கமாக அப்னேர் சேர்ந்துடுறாரு. யோவாபுக்கு ஆனால் அப்னேர் வந்தது பிடிக்கல. அவருடைய தம்பியை அப்னேர் கொலை பண்ணாருங்கிறதுக்காக யோவாபு வந்து அப்னேரை கொலை பண்ணிடுறாரு. தாவீது துக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா இஸ்போசேத்தையும் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 12 குலமும் தாவீது அரசருக்கு கீழே வந்துடுது. சீயோன் கோட்டையை வந்து தாவீது நகராக்கிடுறாங்க. உடன்படிக்கை பேழையை வந்து எருசலேமுக்கு கொண்டு வராங்க. தாவீது வந்து நான் அழகான அரண்மனையில் இருக்கும்போது ஆண்டவருக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து இறைவாக்கினர் மூலமாக அவர் பையன் தான் அதை கட்டுவாருங்கிறத சொல்லிவிடுறாரு. தாவீது ஏதோம், அமோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் இவங்க மேலெல்லாம் வெற்றி பெறாரு. அதுக்கடுத்து அமோனியரையும் சிரியரையும் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறமா பத்சேபாலோட பாவம் பண்ணுறாரு. உரியா வந்து இறந்து போகிறாரு. தான் வந்து தாவீதை சந்திச்சு உரியாவின் நிமித்தமாக நீ பண்ணது பாவம்னு சொல்லி தாவீதுக்கு அறிவுறுத்துறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து அவரோட மகன் இறந்து போயிடுவான்னு சொல்லிடுறாரு. அதே போல் பத்சேபாக்கும் தாவீதுக்கும் பிறந்த முத பையன் வந்து இறந்து போயிடுறான். அம்னோன் வந்து தாமாரை கற்பழிக்கிறாங்க. அதனால அப்சலோம் வந்து கோவத்தோடு இருக்கிறார். அப்சலோம் வந்து அம்னோன் அதனால அது நிமித்தமாக கொலை பண்ணிடுறாரு. அதனால எருசலேம்லேருந்து அவர் வெளியே அனுப்பிடுறாங்க. யோவாபு வந்து ஏற்பாடு பண்ணி மறுபடியும் அப்சலோம் வந்து எருசலேமுக்கு வர மாதிரி பண்ணுறாரு. அப்சலேம் வந்துடுறாரு. வந்துட்டு கொஞ்ச நாள் இங்கே இருந்து அப்போ அவர் பக்கமாக கொஞ்சம் மக்களை திரட்டிட்டு அவர் வந்து எபிரோனில் போய் கலகம் பண்ணுறாரு. தாவீது வந்து அப்சலோமுக்கு பயந்து எருசலேம் ஊசாய்ங்கிற நம்பர் தாவீது கூட இருக்கிறதா சொல்லுவார். ஆனால் தாவீது வந்து நீ என்னோட இருக்கிறத விட அப்சலோமோட இருந்தால் தான் நல்லா நீ ஆலோசனை கொடுத்து இது பண்ண முடியும்னு சொல்லி அவரை அனுப்பிடுவார். ஊசாய் வந்து அப்சலோம் பக்கம் போயிடுவார். அங்கேருந்து அவர் சொல்கிறத கேட்டு நடந்துப்பார். அகிதோபல்ங்கிறவரை சொல்கிறத அப்போது அப்சலோம் கேட்காம போயிடுவார். அதனால் அகிதோபல் தூக்கு மாட்டி இறந்து போயிடுவார். ஊசாயோட ஆலோசனை கேட்டு அப்சலோம் வந்து மெதுவாக போய் தாவீதை போர் புரியறதுக்காக போவாங்க. ஆனால் போரில் வந்து தாவீதோட வீரர்கள் அப்சலோமோட வீரர்கள் எல்லாரையும் இது பண்ணி முறியடிச்சிருவாங்க. அப்சலோமை வந்து யோவாபு கொலை பண்ணிடுவார். காட்டில் வந்து செய்தியை வந்து அகிமாசும் கூசியனும் தாவீதிட்ட வந்து சொல்கிறாங்க. தாவீது வந்து அதை குறித்து அழுது கவலைப்பட்டு புலம்புறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா யோவாபு வந்து இஸ்ரேல் மக்கள்லாம் உங்கள் பக்கம் இருந்தும் நீங்கள் அழுது துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தாவீது மறுபடியும் எருசலேம் வந்துடுறாரு. சேபா வந்து தாவீதுக்கு எதிராக இருக்காரு. அதனால் அபிசாய் வந்து சேபாவை போர் புரியறதுக்காக விரட்டி போகிறாரு. அப்போ பெத்மாக்கா அப்படிங்கிற ஊரில் ஒரு அறிவுக்கூர்மையான பெண் வந்து சேபாவோட தலையை வந்து அபிசாய்ட்ட ஒப்படைத்துறாரு. 3 ஆண்டுகள் பஞ்சம் நிலவுது. எதுக்காக பஞ்சம் நிலவுதுன்னு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கும்போது சவுலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிபியோனியரை தாக்குனதுனால அந்த ரத்த பள்ளினால தான் அப்படி இருக்குன்னு சொன்னோன்னே அதனால் சவுலோட மீதம் இருந்த புதல்வர்களை கொலை பண்ணுறாங்க. யோனத்தானோட பையன் மட்டும் காப்பாற்றப்படுறாரு. பெலிஸ்தியர்கள் 3 அரக்கர்களை கொலை பண்ணுறதை பார்க்குறோம். தாவீதோட துதிப்பாடலை பார்க்குறோம். தாவீதோட இறுதி மொழியை பார்க்குறோம். அதுக்கப்புறமா தாவீதுக்கு இருந்த வீரர்களை பற்றி பார்க்குறோம். அவருக்கு கோபம் வரதை பார்க்குறோம். அது மூலமாக தாவீதை வந்து கணக்கெடுப்பு எடுக்க வைக்கிறாரு. அப்போ தாவீதும் மக்கள் கணக்கு எடுத்துக்கிறாரு. அது மூலமாக அந்த பாவத்துக்காக கொள்ளை நோய் அனுப்பப்படுது. 3 நாள் கொள்ளை நோய் அனுபவிக்கிறாங்க. தாவீது வந்து மனமிறங்கி நல்லுறவு பலியும் எரிபலியும் கொடுத்து பலி செலுத்தி அந்த பாவத்துக்கு நிவர்த்தி பண்ணுறாரு. இதை தான் நம்ம வந்து 2 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்குறோம்.